மணக்க மணக்க மட்டன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 2-3 இட்லி எக்ஸ்ட்ராவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 10-15 சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளியை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சா 1/2 kg அளவுக்கு மட்டன் வந்துட்டு உள்ளாடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் உள்ளாடி சேர்த்துட்டு மட்டன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா மல்லி இலை சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.